இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா B.Ed செகண்ட் இயர் 4th செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா விழுமங்கள் மற்றும் அமைதி கல்வி இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இது ஒரு எலெக்டிவ் பேப்பர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு பேப்பர் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ இதுக்கு வந்து நான் தனித்தனியா நோட்ஸ் வந்து நம்ம கிளாஸ் எக்ஸாமினருக்கு அனுப்ப முடியாது. அதனால தான் இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நான் புக்ஸ் வாங்க சொல்லியிருந்தேன். மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் நோட்ஸ் அனுப்பிச்சிருவேன். இந்த பேப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தான் நான் உங்களுக்கு அனுப்புவேன். சரிங்களா? இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் பார்ப்போம். அடுத்த நாள் வந்து நான் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் நான் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். சரிங்களா? ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா இந்த விழுமங்கள் மற்றும் அமைதி கல்வி அதுல யூனிட் 1 விழுமங்கள் கல்வி. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். 3 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சமூக கலாச்சார மரபுகள் மதம் மற்றும் அரசியலமைப்பு சட்டம். சமூக கலாச்சார மரபுகள் மதம் மற்றும் அரசியலமைப்பு சட்டம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. பள்ளி கலை திட்டத்தில் விழும கல்வி. இது செகண்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பள்ளி கலை திட்டத்தில் விழும கல்வி. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. விழுமங்களின் வளர்ச்சி. இதுல வந்து ரெண்டு தலைப்பு வரும். ஒன்னு பாருங்க விழும வளர்ச்சி காலகட்டங்கள், ரெண்டு பாருங்க அந்த ஹோல்பர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி நிலை கோட்பாடுகள். அந்த செகண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹோல்பர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி நிலை கோட்பாடுகள். இத தனியா 10 மார்க் கேட்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சோ இந்த தேர்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சோ ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்தவரைக்கும் நமக்கு 3 10 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விழும கல்வியின் நோக்கங்களும் முக்கியத்துவமும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. விழுமங்களின் தன்மை மற்றும் பண்பியல்புகள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. விழும கல்வியின் தேவையும் முக்கியத்துவமும். இந்த 3 5 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து யூனிட் 2 பாருங்க. விழுமங்களை வளர்த்தல். இதுல 3 10 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. ஒன்னு பாருங்க குடும்ப விழுமங்கள். செகண்ட் பாருங்க பண்பு கல்வி. தேர்ட் பாருங்க குழந்தைகளிடம் விழுமங்களை வளர்த்திடும் வழிகள். இது வந்து தேர்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. குழந்தைகளிடம் விழுமங்களை வளர்த்திடும் வழிகள். இந்த 3 10 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் ஒரு 3 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விழுமங்கள் மற்றும் மனப்பான்மைகளுக்கு இடையேயான தொடர்பு. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ராத் அவர்களின் விழுமங்களை தெளிவுபடுத்தும் செயல்முறை. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. மனப்பான்மை என்பதன் பொருள் மற்றும் அதன் தன்மை. இந்த 3 5 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து யூனிட் 3 பாருங்க. அமைதி கல்வி. இதுல ஒரு 3 10 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மனித உரிமைகள் கல்வி. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. அமைதி கல்வியும் மோதலுக்கு தீர்வு காணுதலும். அமைதி கல்வியும் மோதலுக்கு தீர்வு காணுதலும். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஜனநாயக கல்வி. இந்த 3 10 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் ஒரு 3 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அமைதி கல்வியின் நோக்கங்களும் குறிக்கோள்களும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. பல்வேறு கல்வி நிலைகளில் அமைதி கல்வி. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. அமைதி கல்வி என்பதன் வரையறை மற்றும் கருத்தாக்கங்கள். இந்த 3 5 மார்க் கொஸ்டின் முக்கியம். அடுத்து யூனிட் 4 பாருங்க. அமைதி கலாச்சாரத்தை ஊக்குவித்தல். இதுல வந்து 3 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. உள்ளார்ந்த அமைதியை ஊக்குவித்தல், புரிந்து கொள்ளுதல், சகிப்புத்தன்மை மற்றும் ஒற்றுமை. இது செகண்ட் கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. யுனெஸ்கோவின் அமைதி கலாச்சாரத்திற்கான செயல் திட்டங்கள். இந்த 3 10 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து 3 5 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஒன்னு பாருங்க. அகிம்சை என்பதன் பொருள், முக்கியத்துவம் மற்றும் கோட்பாடுகள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. அகிம்சை கல்வியில் ஆசிரியர்களது பங்குப்பணிகள். இந்த செகண்ட் கொஸ்டின் முக்கியமானது. அதாவது அகிம்சை கல்வியில் ஆசிரியர்களது பங்குப்பணிகள். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. மோதலுக்கு தீர்வு காணல். இந்த 3 5 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. அடுத்து யூனிட் 5 பாருங்க. அணுகுமுறைகளும் உத்திகளும். இதுல 2 10 மார்க் கொஸ்டின் முக்கியமானது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விழும உருவாக்கத்திற்கான உத்திகள், பாடத்திட்ட மற்றும் இணை பாடத்திட்ட செயல்பாடுகள். அதாவது விழும உருவாக்கத்திற்கான உத்திகள், பாடத்திட்ட மற்றும் இணை பாடத்திட்ட செயல்பாடுகள். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. விழுமங்களை கற்பித்தல். விழுமங்களை கற்பித்தல். அடுத்து 5 மார்க் கொஸ்டின். 2 கொஸ்டின் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆழ்ந்து மீண்டும் மீண்டும் சிந்திக்கும் செயல்முறை. ஆழ்ந்து மீண்டும் மீண்டும் சிந்திக்கும் செயல்முறை. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. விழும உருவாக்கத்திற்கான அணுகுமுறைகள். செகண்ட் கொஸ்டின் வந்து விழும உருவாக்கத்திற்கான அணுகுமுறைகள். சரிங்களா? இதுதான் இந்த 5 கொஸ்டின். நம்ம அடுத்த கிளாஸ்ல இன்னொரு சப்ஜெக்ட் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.